வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா ஈசி. வி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா ஈசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் சென்னையில் பாராட்டு விழா. பதக்கம் மற்றும் 5 கோடி ரூபாய்க்கான பரிசு தொகைக்கான காசோலையை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. விளையாட்டை மேம்படுத்த அரசு செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. குகேஷை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான குகேஷ்கள் உருவாக்க வேண்டும். கல்வி, விளையாட்டு எனும் இரண்டிலும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். எதிர்காலத்தில் இந்த மேடையில உங்களுக்கான பாராட்டு விழாக்கள் நிச்சயம் நடக்கும். கல்வி, விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும். தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற பெயரில் புதிய செஸ் அகாடமி அமைக்கப்படும். திமுக அரசு விளையாட்டு வீரர்களை போற்றி பாதுகாக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தனது 18 வயதில் 18வது சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளார் குகேஷ் என துணை முதலமைச்சர் உதயநிதி பேச்சு. தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரும் எனவும் நம்பிக்கை. தமிழக அரசும் துணை முதலமைச்சரும் தனக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலமாக இருப்பதாக குகேஷ் பெருமிதம். உலகிலேயே செஸ் விளையாட்டின் தலைநகராக சென்னை திகழ்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பாராட்டு விழாவில் நிகழ்ச்சி. For this whole journey, so I would like to thank SDAT, the Tamil Nadu government, for making this happen. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மக்களவையில் அறிமுகம். எதிர்க்கட்சி எம்பிக்களின் கடும் எதிர்ப்புக்கு இடையே தாக்கல் செய்தார் மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு 268 எம்பிக்கள் ஆதரவாக குரல் வாக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டுமென 198 எம்பிக்கள் வலியுறுத்தல். ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் அமைப்புக்கு எதிரானது, அதனை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். காங்கிரஸ், சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மாநில உரிமைகளுக்கு எதிரானது என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. ஒரு மாநிலத்திற்கே பல கட்டங்களாக தேர்தல் நடத்தும் போது நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் எப்படி தேர்தல் நடத்த முடியும் என கேள்வி. மசோதா என்பது அடிப்படையிலே அரசியலமைப்பு சட்டத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா. முக்கியமான பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப மத்திய அரசு முயற்சி. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளை வலுவிழக்க செய்யும் என்றும் கனிமொழி விமர்சனம்.
விஷயங்களையும் ஒரு குழப்பத்தில் கொண்டு போய் நிறுத்தி இந்த தேர்தலில் மாநில கட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வழி இழக்க செய்யக்கூடிய ஒரு தேர்தலை நோக்கித்தான் இந்த சட்ட மசோதா நம்மளை ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒன்று என பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது என்றும் சாடு. Federalism of our nation and we are opposing the bill. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை முற்றிலுமாக திரும்பப் பெற வேண்டுமென விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். மக்களவையில் எதிர்ப்பை பதிவு செய்ய வாய்ப்பு கிடைக்கவில்லை எனவும் விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். 2034 தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வாய்ப்புள்ளதாகவும் பேட்டி. 5 year period 2034. அப்ப தமிழ்நாட்டில் 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2034 வரைதான். அப்ப 2034 ஒருவேளை 2029 தேர்தல் நடந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த பில். இதை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பேசுறாங்க. EVKS இளங்கோவன் காலமானதை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு. ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்தில் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என தகவல். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க தடை இல்லை. தடை கோரி தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். பாஜகவோடு கள்ள கூட்டணி வைத்திருக்கும் அதிமுக அதனை மணிக்கொரு முறை நிரூபித்துக் கொண்டே இருப்பதாக அமைச்சர் KN நேரு சாடல். திமுக அரசு எனில் கண்டனம், மோடி அரசு என்றால் வலியுறுத்தல் என பாஜக பாசத்தை வெளிப்படுத்துவதாகவும் காட்டம். அதிமுகவின் தீரமிகு எழுச்சியால் பயந்து போய் அறிக்கை வெளியிடுகிறார் அமைச்சர் KN நேரு. அதிமுகவை பார்த்து பயம் என்ற சொல்லை திமுக பயன்படுத்துவது வேடிக்கை எனவும் SP வேலுமணி விமர்சனம். சென்னையிலிருந்து கோவை புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு. 136 பேருடன் புறப்பட்ட விமானம் அவசரமாக சென்னையிலேயே மீண்டும் தரையிறக்கம். பாஜகவுடன் கூட்டணிக்கு வந்தால் அதிமுக அழியாமல் இருக்கும் என டிடிவி தினகரன் கருத்து. திமுகவை வீழ்த்த நினைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் வர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கொண்டு போக முடியலையா இல்ல பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாதான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாவே அமையாது. எப்போது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லி திமுக ஒதுங்கி ஓடிவிட முடியாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சாடல். தொலைநோக்கு பார்வையோடு எந்த திட்டத்தையும் அரசு மேற்கொள்ளவில்லை எனவும் குற்றச்சாட்டு. குட்கா முறைகேடு வழக்கில் ஆவணங்களை பென்டிரைவில் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்குகள் தள்ளுபடி. முன்னாள் காவல் ஆணையர் ஜார்ஜ் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனு மீது சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு.
யூடியூபர் சவுக்கு சங்கர் சென்னையில் மீண்டும் கைது. கஞ்சா வழக்கில் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்திருந்த நிலையில் சென்னை தேனாம்பேட்டை போலீசார் நடவடிக்கை. சென்னை பல்லவன் இல்லம் அருகே ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் அரை நிர்வாண போராட்டம். 2023 ஏப்ரலுக்கு பின் ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். கோவை உக்கடம் பகுதியில் CITU தமிழ்நாடு ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். தனியார் பைக் டாக்ஸிக்கான அனுமதியை கண்டித்தும் மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வலியுறுத்தியும் கோஷம். தமிழக அரசே திருச்சியில் விளை நிலங்களை சூழ்ந்த வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற வலியுறுத்தல். மழை நீரால் அழுகிய நாற்றுகளுடன் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விவசாயிகளால் பரபரப்பு. ஆய்வு செய்ய அமைக்க வேண்டும். உதகையில் எமரால்டு கூட்டு குடிநீர் திட்ட குழாயை சுமந்து செல்லும் சிறிய பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. குன்னூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் குடிநீர் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் சூழல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் அதிகரித்து வரும் பெண்களின் பங்களிப்பு நாடு வளர்ச்சி கண்டு வருவதை காட்டுகிறது. விரைவில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் சிறந்து விளங்குவார்கள் என்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். வங்கதேசத்தில் இந்துக்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் மீதான வன்முறை நிகழ்வுகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தல். நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைகளில் பதாகைகளுடன் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம். இரண்டாயிரத்தி 2023-2024 நிதியாண்டில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 6.68 விழுக்காடு பேர் மட்டுமே வருமான வரி கணக்கு தாக்கல். மக்களவையில் நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தகவல். நடிகர் அஜித்தின் விடாமுயற்சி படப்பிடிப்பு நிறைவடைந்ததாக தகவல். இணையத்தில் வைரலாகும் அஜித்தின் புதிய லுக் புகைப்படங்கள்.